ரொம்ப நல்லா திருவண்ணாமலை மாவட்டம் இரும்பேட்டில் வந்து சூப்பரான டாய்லெட் ஒன்று மாற்றம் சார்பாக கட்டியிருக்கிறோம். ஸோ எப்படி இவங்க ஆரம்பிச்சிருக்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாய்லெட் விஷயமா கேட்டு வந்து நாங்கள் ஸ்கூலில் முன்னாள் மாவட்டம் வந்து இது மாதிரி ஒரு டாய்லெட் ஒன்று கட்டுவோம். பசங்கள்லாம் வந்து இந்த டாய்லெட் நம்ம கஷ்டப்படுறாங்க, மரத்தை நிற்கிறது தான் போகிற மாதிரி இருக்குது, அதனால் இன்ஃபெக்ஷன் நிறைய வர வாய்ப்பு இருக்குது, டாய்லெட் ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்குது சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. பார்க்கும்போது அவருடைய எஸ்டிமேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது 15 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு டாய்லெட் அமௌண்ட்டு. என்கிட்ட இப்போ வந்து அவ்வளோ அமௌண்ட் இல்லை, ஒரு 5 லட்ச ரூபா தான் என்கிட்ட இருந்துச்சு. சரி ஷீட் போட்டுடலாம், எவ்வளோ 7 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இது வரைக்கும் யார்ட்டையும் 1 ரூபா கூட காசு வாங்கினது இல்லையே, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகத்துக்கு அது எப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது டக்குன்னு. ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கியிருக்கேன்னா அது அண்ணங்கிட்ட மட்டும்தான். ஏன்னா முதல்ல ரிட்டர்ன் பண்ணுறது ஆடியோ லான்ச்சில் வந்து எனக்கு வந்து நீங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பார்க்குறேன். ஸோ இந்தா 10 லட்ச ரூபா வச்சுக்க இல்லாத நீங்கள் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நான் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கட்டினாங்க அண்ணங்கிட்ட நான் சொன்னேன், கொடுத்தேன். அண்ணனும் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன், எனக்கு எது ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னண்ணா அப்படிங்கிறது 2 லட்ச ரூபா கிடைக்குமா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி டாய்லெட் ஒன்று கட்டணுன்னு சொல்லும்போது என்ன டாய்லெட் எங்கே அப்படின்னு ஸ்கூலில் டாய்லெட் கட்டி இந்த மாதிரி 7 லட்ச ரூபா ஆகுது சீட் போடுறதுக்கு, எனக்கு 5 லட்ச ரூபா இருக்குங்க, 2 லட்ச ரூபா கொஞ்சம் கட்டிக்கிறேன், 2 லட்ச ரூபா தர முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சீலிங் போட எவ்வளோ ஆகும், 15 லட்ச ரூபா, அந்த 15 லட்ச ரூபா நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க. நீங்கள் அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்து வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் 15 லட்ச ரூபாயை ஃபஸ்ட்டு 2 பேமெண்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணி அண்ணன் கேட்ட உடனே வந்து செக் கொடுத்துருவாங்க. 3ஆவது பேமெண்ட் நாங்கள் மறந்துட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணால் ஏன் அந்த பேமெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த காசை அண்ணனாவே கேட்டு கொடுத்தாங்க. இந்த 15 லட்ச ரூபாயை மொத்தமாக கொடுத்து இந்த டாய்லெட்டை கட்டினது அண்ணன் தான். ரொம்ப நன்றி தான். ஏன்னா நான் இது வரைக்கும் உதவி கேட்ட ஒரே ஆள் அண்ணன் தான், கேட்குற ஒரே ஆள் அண்ணன் தான். ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க செய்வாங்க அப்படின்னு நான் யாரையும் பார்த்ததில்லை. ஸோ கேட்ட உடனே சொல்லி அதெல்லாம் தாண்டி இதை ப்ராப்பராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாய்லெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றிங்க. என் பேச்சையும் கேட்டு இந்த டாய்லெட் கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே இல்லை டாய்லெட் ஓலா வந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி 2 லட்ச ரூபா இருந்தால் ஹெல்ப்பாக இருக்கும் கேட்டார். சும்மாலாம் தொந்தரவு பண்ணுறாங்க, தேவைன்னா தான் கேட்பாங்க. எதுக்கு 2 லட்ச ரூபா கண்ணான்னு கேட்டேன். இல்லைங்க ஒரு ஸ்கூல் பசங்க பாத்ரூம் கட்டணும், ஸோ அதுக்கு வந்து என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குது, இது மேலே ஷீட் போட்டு கொடுக்கலாம், நீ ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஷீட் எடுத்துக்கு தளம் போட்டால் எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். இல்லைன்னா அது 5 லட்ச ரூபா வந்து கொஞ்சம் தனித்தேன்னு சொன்னாங்க. சரி நானும் இந்த ரொம்ப மோசமான இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஸோ நம்மளுக்கும் அனுபவம் இருக்குல்ல, அது பார்க்கும்போது எனக்கும் நம்மளுடைய பழைய ஞாபகம்லாம் வந்து ஸோ இது வந்து தளமாகவே போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு. ஏன்னா பாலாகிட்ட நான் வந்து வேறு யாருக்கும் வந்து அவளை நம்பி பண்ண இருக்க மாட்டேன். ஏன்னா நானே இறங்கி பண்ணுவேன். எது இருந்தாலும் நம்மளே போய் உதவினா செஞ்சுருவோம். இப்போ நம்பி கொடுக்குறோன்னா அது வந்து பாலா. ஏன்னா நான் செஞ்சு ஃபீஸ்லாம் கரெக்டாக கட்டிருக்கேன். இப்போ இது வந்து நீ அந்த 5 லட்ச ரூபா கட்டவே வேண்டாம், நீங்கள் வந்து அதை வச்சு வேறு பசங்களுக்கு பண்ணி இது 15 லட்ச ரூபா நானே கொடுக்குறேன்னு கட்டினேன். ஸோ அது 15 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே இருக்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாத்ரூம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அந்த டைல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸாமுக்கும் அப்புறம் குழந்தைங்க மொத்தத்தில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா குழந்தைங்க வெளியே போகும்போது இன்ஃபெக்ஷன் வரும், இப்போ அவங்க பாத்ரூமில் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த இது நடக்குதுன்னு இருக்கிற பாலாக்கும் அப்புறம் இந்த ஸ்கூல் நடத்துகிற எல்லாருக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அது மட்டும் இல்லை, பாலா வந்து இப்போ வந்து
புதுப்படம் ஹீரோவாக இருக்காரு. ஸோ உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த படத்துக்கு வேணும். இன்னும் நிறைய ப்ரொமோஷன்லாம் இருக்குது, நிறைய பேசுவேன். பத்திரிகையாளர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.